ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்னதை பற்றி பார்க்க போகிறோம்னா, போன வீடியோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் வந்து நான் எப்படி வந்து இந்த டர்போ சி ப்ளஸ் ப்ளஸ் அந்த சாஃப்ட்வேரை எப்படி வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்தோம். அதில் வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய மேஜர் ப்ராப்ளம் வந்து எனக்கு ஏற்பட்டுச்சு. என்ன மேஜர் ப்ராப்ளம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் இன்ஸ்டால் பண்ணுறப்போ ஓகே இன்ஸ்டால் ஆகிடுது. இன் கேஸ் ஏதோ ப்ராப்ளம் ஆகுது, அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு நான் திரும்ப ரீஇன்ஸ்டால் பண்றப்ப அது என்ன ஆகுதுன்னா வந்து, எரர வந்து கிரியேட் பண்ணுது. அதாவது வந்து ஒரு டெம்பரரி ஃபைல்ஸ் வந்து இருக்கு. உங்களால இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஸோ பழசெல்லாம் கிளியர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வருது. என்னால வந்து அத வந்து இந்த டெம்பரரி ஃபைல்ஸ டெலீட் பண்ணிட்டு நான் வந்து பண்ணணும்னு ட்ரை பண்ணா கூட, எனக்கு வந்து என்ன ஆகுதுன்னா வந்து, அத வந்து என்னால வந்து திரும்ப ரீஇன்ஸ்டால் பண்றதுக்கு நான் ரொம்ப சிரமப்பட வேண்டியதா இருந்துச்சு. அதுக்காக வந்து சில சமயம் வந்து என்ன பண்ணா ஃபுல் ஓஎஸ்ஸுமே வந்து நம்ம வந்து ரீசெட் பண்ற லெவலுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து அது வந்து கிரியேட் பண்ணி குடுக்குது. அதனால நான் வந்து என்ன பண்றேன்னா, இந்த மெத்தட வந்து பயன்படுத்தி 100 மெத்தட் இருக்கு. அதான் செகண்ட் மெத்தடு. அந்த மெத்தடே எப்பவுமே வந்து பயன்படுத்தி, நீங்க உங்க சாஃப்ட்வேர இன்ஸ்டால் பண்ணீங்க. அதுக்காக நான் என்ன பண்றேன்னா வந்து, உங்களுக்கு எந்த ப்ரௌசர் கன்வீனியன்ட்டா இருக்கோ, அந்த ப்ரௌசர பயன்படுத்திங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து, குரோம் ப்ரௌசர் தான் எனக்கு கன்வீனியன்ட்டா இருக்கும். ஸோ, அதனால குரோம் ப்ரௌசர நான் வந்து பயன்படுத்திக்கிறேன். அந்த குரோம் ப்ரௌசர்ல போயிட்டு முதல்ல நம்ம வந்து என்ன பண்றோம்னா, கூகுள் சர்ச் இன்ஜின ஓப்பன் பண்றோம். அந்த கூகுள் சர்ச் இன்ஜின்ல போயிட்டு நம்ம வந்து என்னான்னு நம்ம டைப் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் google.com அப்படின்னு முதல்ல டைப் பண்ணீங்க. google.com டைப் பண்ணி என்டர் குடுத்தீங்கன்னா, அது என்ன ஆகும்னா, இன்னொரு பேஜுக்கு இந்த பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். அதுல போயிட்டு இது ஒண்ணும் எரர் இல்ல. இது வந்து எனக்கு சாஃப்ட்வேர் அப்டேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெசேஜ் காமிக்குது. ஜஸ்ட் நீங்க வந்து குளோஸ் பண்ணி, நீங்க வந்து அத குளோஸ் பண்ணிக்கலாம். அது ஒண்ணும் பெரிய இஷ்யூஸ் வந்து கிடையாது. இப்போ வந்து இதுல வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன பண்ணணும்னா, முதல்ல டர்போ ஃப்ரீ டவுன்லோட் இருக்குல்ல, இதே கிளிக் பண்ணுங்க. இது வந்து எந்த வெர்ஷன் உங்களுது வந்து அந்த ஓஎஸ்ஸ செலக்ட் பண்ணீங்க. அதுல எத்தன நம்ம ஓஎஸ் வந்து எந்த பிட் அப்படின்றத செலக்ட் பண்ணீங்க. செலக்ட் பண்ணிட்டு என்டர குடுங்க. என்டர குடுத்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து, நம்மளுக்கு வந்து நெறைய இது வந்து காமிக்கும். அதுல ஃபர்ஸ்ட் லிங்க கிளிக் பண்ணுங்க. நான் ஃபர்ஸ்ட்ல சில இதுல வந்து வெவ்வேறு இது சொல்லியிருக்காங்க. அஃபிஷியல் அது மாரி போய் பண்ணுங்கன்னு. உங்களுக்கு அஃபிஷியல் கிடைச்சா ட்ரை பண்ணுங்க. இல்லன்னா இதுல போயிட்டு வந்து கீழ வந்து இந்த டவுன்லோட் டர்போ சி அப்படின்னு இருக்கு பாருங்க. டவுன்லோட் இதுன்னு. இந்த இத வந்து டவுன்லோட் வந்து டர்போ சி பிளஸ் பிளஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா நமக்கு வந்து என்ன ஆகும்னா வந்து கீழ வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ அதனால அத வந்து இது பண்ணீங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு இப்ப என்ன பண்ணணும்னா, இந்த டர்போ சிய ஓப்பன் பண்ணுங்க. டபுள் கிளிக் பண்ணுங்க. இப்ப எந்த இதுல ஓப்பன் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும். அந்த WinRAR செலக்ட் பண்ணி, இந்த அலோ அப்படின்னு இருக்குல்ல, ஆல்வேஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்ப வந்து என்ன ஆகும்னா, அந்த ஃபைல் ஃபார்மேட் வந்து ஓப்பன் ஆகும். இத எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டும் பண்ணிக்கலாம். இல்ல எப்படின்னா, இத டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா, இங்க இந்த இதெல்லாம் இருக்கு பாருங்க. இதுல வந்து setup.exe போன தடவ வந்து நான் setup.exeன்றது பண்ணல. ஸோ இந்த setup.exeல இதுக்கு நேரா வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் அப்படின்னு இருக்கும். இத டபுள் கிளிக் பண்ணுங்க. டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா, இது மாரி எக்ஸ்ட்ராக்ட் ஆயிட்டு என்ன ஆகும்னா, இந்த ஃபைல் வந்து இன்ஸ்டால் ஆக ஆரம்பிக்கும். இது இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சதுக்கு அப்புறமேல இந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த பேஜ்லயும் வந்து இந்த பேஜ் அந்த செட்டப்லயும் வருது. மித்தபடி ஆனா என்ன ஆகுதுன்னா, அந்த திரும்ப அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு, திரும்ப ரீஇன்ஸ்டால் பண்றப்ப ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகுது. ஸோ அதனால தான் வந்து உங்களுக்காக வந்து நான் வந்து இந்த மெத்தட வந்து பயன்படுத்திங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். இப்ப என்ன பண்ணணும் நெக்ஸ்ட்ட கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த இதுல வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்சாட் அப்படின்றத டிக் பண்ணிட்டு, இன்ஸ்டால் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்ப எங்க இருக்கு அந்த ஃபைலு என்னன்ற டீட்டெயில்ஸ்லாம் காமிப்பான். C://டர்போ Cல
C3 அப்படின்னு போட்டு இருக்கும். இந்த இடத்துல இன்ஸ்டால் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்ப என்ன ஆகும்னா, இந்த இடத்துல ஒரு வார்னிங் மெசேஜ் காமிக்கும். இந்த வார்னிங் மெசேஜ் வந்து ஒண்ணும் கிடையாது. இந்த இடத்துல லொகேஷன்ல இது பண்றோம். இது வந்து சில சமயம் வரும், சில சமயம் வராது. அதனால வந்து அத பத்தி நம்ம வந்து ரொம்ப வொரி பண்ணிக்காதீங்க. இந்த ஃபைல் இந்த லொகேஷன்ல போய் தான் உட்கார்ந்துட்டு தான் எனக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா வந்து போன தடவ வந்து அந்த மெத்தட்ல நான் இன்ஸ்டால் பண்றப்போ ப்ராப்ளம் வந்துச்சு. ஸோ அதுக்கு மேல ஃபினிஷ பிரஸ் பண்ணுங்க. பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா, இந்த இது ஓப்பன் ஆகும். இப்ப நெக்ஸ்ட் டைம் நான் போறப்ப எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்றத பத்தி இந்த வீடியோல பார்த்துருவோம். முதல்ல வந்து இது எல்லாத்தையும் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் வந்து எல்லாத்தையுமே நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிட்டு டெஸ்க்டாப்ல போனீங்கன்னா, இந்த இது இருக்கும். டர்போ சி பிளஸ் பிளஸ்ன்னு இருக்கும். இந்த இது இல்லனாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, வழக்கம் போல வந்து விண்டோஸ் பட்டனையும் ஈயும் பிரஸ் பண்ணுங்க. பிரஸ் பண்ணீங்கன்னா வந்து என்னன்னா, இந்த விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் ஆகும். அதுல திஸ் பிசி போங்க. போனீங்கன்னா C:, அப்படின்னு இருக்கும் பாருங்க. இதுல எனது லேப்டாப் ஏசர்ன்னு சொல்லிட்டு டிஃபால்ட்டா இதுவா இருக்கறத விட்டு, எனக்கு வந்து இந்த C:, அப்படின்றது இதுவாகுது. இத வந்து டபுள் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த டர்போ சி 3 இருக்குல்ல, அத கிளிக் பண்ணுங்க. இந்த இதுலயே போனீங்கன்னா, என்ன ஆகும்னா, டிசின்னு இருக்கு பாருங்க. சாரி, இது வார்னிங் வருது. யூசுவலா டிசின்னு இருக்கும். இது ஆனா வந்து அதே சிம்பல் போட்டு அந்த ஐகானே இருக்கும். இது இங்க இருக்கு பாருங்க. இத நீங்க கிளிக் பண்ணாலும் சரி, என்ன ஆகும்னா இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. இங்க வந்து நான் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணாலும் அதே தான் ஓப்பன் ஆகும். இங்க போயிட்டு இதுல டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணாலும் அதே தான் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா, இந்த ஸ்டார்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா, இது மாரி இந்த பாக்ஸ் ஓப்பன் ஆயிட்டு, இந்த இது ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். இந்த இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இத்தன ஃபைல்ஸ் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. இப்ப நம்ம ப்ரோகிராம் இதனோட வந்து நான் இந்த வீடியோவ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல வந்து அதனோட இதுல வந்து முக்கியமான ஷார்ட்கட்ஸு, அப்புறமேல எப்படி ப்ரோகிராம் டைப் பண்றது, இதெல்லாம் பத்தி நம்ம பார்ப்போம். இதனோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க் யூ. இதே இத வந்து இந்த ப்ரோகிராம நீங்க குளோஸ் பண்ணணும் அப்டின்னா வந்து, இந்த ஃபைல்ல போயிட்டு குட் அப்டின்னு இருக்கும். மித்ததெல்லாம் எக்ஸிட்ன்னு இருக்கும். இதுல குட்ன்னு இருக்கும். இந்த குட்ன்றதுக்கு வந்து ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ட் பிளஸ் வந்து எக்ஸ். ஆல்ட் பிளஸ் எக்ஸ பிரஸ் பண்ணாலும் சரி, இந்த குட்ன்றத கிளிக் பண்ணாலும் சரி, உங்க அப்ளிகேஷன் வந்து குளோஸ் ஆயிட்டு, இந்த பேஜ்ல வந்து நிக்கும். அதுக்கு அப்புறமேல வந்து இந்த இடத்துல வந்து மேல இத மட்டும் கிளிக் பண்ணி குளோஸ் பண்ணிட்டு, நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னா வந்து உங்க இது வந்து குளோஸ் ஆயிடும் அப்ளிகேஷன். இதனோட நான் இந்த வீடியோவ முடிச்சுக்கிறேன். தேங்க் யூ.